அவங்க கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது மூணுமே எனக்கு என்ன பண்ணு, இது மூணுமே ஈக்குவலன்ட்னு ப்ரூவ் பண்ணு. இந்த ஒரு டேர்ம், இந்த ரெண்டாவது டேர்ம், இந்த மூணாவது டேர்ம் மூணுமே ஈக்குவலன்ட்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈக்குவேஷன், இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் இல்லை 4 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரே ஒரு ஸ்டெப் தான். என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் 1 = 2ன்னு ப்ரூவ் பண்ணணும், அடுத்து 2 = 3ன்னு ப்ரூவ் பண்ணணும், அடுத்து 3 = 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். நீ கேட்கலாம், இன்கேஸ் நாலாவது ஒரு இது கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ப்ரூவ் பண்ணுறதுனா, அதே தான். 1 = 2, 2 = 3, அடுத்து 3 = 4, அடுத்து 4 = 1ன்னு ப்ரூவ் பண்ணினா இந்த சம் முடிஞ்சு. ஓகேவா? இங்கே நம்ம 3 தான் கொடுத்ததுனால என்ன பண்ணுறோம், மூணுத்தையும் மாற்றி மாற்றி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ அந்த 3 டேர்ம் நான் என்ன ம். பண்ணுறேன், தனித்தனியாக எழுதி வச்சிட்டேன். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட்டு A less than B, கரெக்டாக? A less than or equal to B. அடுத்த டேர்ம் வந்து A and B equal to A. அடுத்த டேர்ம் வந்து A or B equal to, இதெல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குது இது வரைக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ம். மூணு ஸ்டெப் தான். 1 2 3. 1 = 2ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம், 2 = 3ன்னு ப்ரூவ் பண்ணுவோம், 3 = 1. இதில் வந்து இது ரெண்டும் செம்ம ஈஸி. ஓகேவா? இது ரெண்டும் ரொம்ப சிம்பிள். இது ரெண்டும், இந்த ஸ்டெப் ரெண்டும் ரொம்ப ஈஸி. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தான் லைட்டாக காம்ப்ளிகேட்டாக இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு என்ன ம். கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ரெண்டாவது ஸ்டெப்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து A less ஏ. than or equal to B. ஓகேவா? அந்த A less than or B இங்கே எழுதிட்டேன். ஓகேவா? என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், செகண்ட் இதை ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் இது என்னது, A and B ஏ. equal to Aன்னு ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? இப்போ இங்க நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன், A and B is equal to Aன்னு ப்ரூவ் பண்ண போறேன். கரெக்டா? இந்த மாதிரி and இருந்துச்சுனால என்ன சொன்னேன், andன்னு இருந்துச்சுன்னா அது வந்து லோவர் பவுண்டுன்னு சொன்னா இல்ல அப்பர் பவுண்டுன்னு சொன்னா, லோவர். andன்னு இருந்தாலே அது வந்து கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, A and B வந்து A and B வந்து எப்பவுமே கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு தான். A and B வந்து கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் A and B. கரெக்டா? அப்போ A and Bனா ஏக்கும் பிக்கும் உள்ள லோவர் பவுண்டு தான், அந்த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு தான் A and B. அப்போ எப்பவுமே இங்க பாருங்க, இது ஒரு A, இது ஒரு இது ஒரு பாயிண்ட் ஏன்னு வச்சுப்போம், இது ஒரு பாயிண்ட் பின்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ இந்த A and B is equal to Aன்னு சொல்றாங்கல்ல, A and B is equal to Aன்னு சொல்றாங்க. கரெக்டா? A and B is equal to Aன்னு சொல்றாங்க. அப்போ இவன் ரெண்டுல யாரு லோவர் பவுண்டா இருப்பா, ஏதான். ஏ தான் லோவர் பவுண்டா இருப்பான். கரெக்டா? அப்ப நம்ம என்ன எழுதிடலாம், இப்படி எழுதலாமா, A and B is less than or equal to Aன்னு எழுதிடலாமா? அதாவது என்ன சொல், இந்த இதுல நான் ஒண்ணு சொல்றேன், இதை மட்டும் விட்டுரு, நல்லா புரிஞ்சுக்கோ. அது வந்து ஏ பின்னு ரெண்டு டேர்ம் இருக்கு. ஓகேவா? இதுல இப்போதைக்கு நான் எது லோவர் பவுண்டுன்னு எனக்கு தெரிலன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஏ பின்னு ரெண்டு டேர்ம் இருக்கு. இப்போதைக்கு எனக்கு எது லோவர் பவுண்டுன்னு தெரில. சரியா? ஏ பின்னு ரெண்டு டேர்ம் இருக்கு. இதுல ரெண்டுல எது பெரிய டேர்ம் எது சின்ன டேர்ம்னு எனக்கு தெரில. ஆனா இவங்க என்ன இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதுபடி ஏ அண்ட் பி வந்து எனக்கு எப்பவுமே கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு தான் தெரியும். கரெக்டா? ஏ அண்ட் பி வந்து ம். எப்பவுமே இருக்கிறதுலே சின்ன நம்பராக தான் இருக்கும். கரெக்டா? அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன், ரெண்டு இதை எடுத்துக்கிறேன். அப்போ ஏ அண்ட் பி வந்து ஏவோடையும் லெஸராக இருக்கலாம், அதே மாதிரி ஏ அண்ட் பி வந்து பிஏவோடையும் லெஸராக இருக்கலாம். இந்த மாதிரி எழுதலாமா? அதாவது ஏபின்னு ரெண்டு டேர்ம் இருக்கு. இதுல கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி. இது லோவர் பவுண்ட்னா ஏ தானே வரும். நம்ம ஏன் பி எழுதுறோம்? இது வந்து அதாவது எப்படி சொல்லணும்னா, இப்போ ஏங்கிறது ஒரு வேல்யூ. கரெக்டா? ஏங்கிறது ஒரு ஜீரோன்னு ஒரு வேல்யூன்னு வச்சுக்கோங்க, பிங்கிறது ஒரு ம். ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ அண்ட் பி இதுவும் ஒரு வேல்யூ தானே, இதுவும் ஒரு வேல்யூ ஜீரோன்னு ஏதோ ஒரு வேல்யூ வரும். அப்போ இந்த இடத்துல என்னன்னா, மூணு வேல்யூ இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க, மூணு வேல்யூ இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோ. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ம். ஏ பி ரெண்டு பாயிண்ட் இருக்கு, ஆனா இதுல எனக்கு எது லோவர் பவுண்டு எது அப்பர் பவுண்டுன்னு தெரில. ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் வந்து ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஏயோடையும் பிஏவோடையும் சின்னது யாரு, ஏ அண்ட் பி. கரெக்டா? ஏன்னா இவன் தான் ம். கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு. இவன் லோவர் பவுண்டா இருக்கலாம், ஏங்கிறது லோவர் பவுண்டா இருக்கலாம், ஆனா கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு யாருன்னா ஏ அண்ட் பி. அப்ப இருக்கிறதுல என்ன ம். சொல்றாங்கன்னா, இருக்கிறதுலே சின்ன நம்பர் வந்து ஏ அண்ட் பி தான், இருக்கிறதே சின்ன நம்பர்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஏ அண்ட் பியை ஏ பி கூட கம்பேர் பண்றேன். அப்ப இங்க பார்க்கும்போது எனக்கு வந்து ஏ தான் பெருசா இருக்கும். கரெக்டா? இங்க இது கூட பார்த்தோன்னா பி தான் பெருசா இருக்கும். கரெக்டா? அதுதான் இங்க எழுதியிருக்கேன். ஏ அண்ட் பி வந்து ஒன்னு ஏவோட ஸ்மாலா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஏ அண்ட் பி வந்து பியோட ஸ்மாலா இருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் வரலாம். கரெக்டா? இந்த லாஜிக்ல பார்த்தோம்னா ஒரே ரெண்டு நிமிஷம், ஒரே ஈக்குவேஷன். நிமிஷம், ஒரே நிமிஷம். ஒரு ஃபோன் மட்டும் வருது, ஒரே நிமிஷம். ஓகே. அதாவது என்ன சொல்றான்னா, மூணு நம்பர் இருக்கு. ஓகேவா? ஒன்னு ஏ இருக்கு, இன்னொன்னு பி இருக்கு, இன்னொன்னு ஏ அண்ட் பின்னு இருக்கு. ஓகேவா? இதுல ம். எது ஸ்மால் நம்பர் எது பெரிய நம்பர்னு உனக்கு தெரியாது. எதுவுமே இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததுல எதுவுமே தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்று என்ன தெரியும்னா, இந்த ஏ அண்ட் பி வந்து கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டுன்னு தெரியும். ஏ அண்ட் பின்னு வந்துட்டாலே அது வந்து கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு நமக்கு தெரியும். அப்போ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டுனா அவன் தானே இருக்கிறதுல சின்ன நம்பரா இருக்கணும். கரெக்டா? ஆமா. அப்போ ஏயோடவும் இவன் வந்து சின்னதா இருப்பான், ஏ அண்ட் பி. பியோடவும் சின்னதா இருப்பான். கரெக்டா? அதை தான் நான் இங்க என்ன எழுதியிருக்கேன்னா, ம். ஏ அண்ட் பி இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ.
ஏ அண்ட் பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. இந்த மாதிரி ரெண்டு இது வரலாம் கரெக்டா. இந்த ரெண்டு தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா, புரிஞ்சுதா? சரி சரி. இப்போ நான் என்ன பண்றேன்னா புரியுது. இதுல இந்த ஏ இந்த அண்ட் ஃபர்ஸ்ட். பி எப்படி வந்துச்சுன்னா ஏ அண்ட் பி எப்படி வந்துச்சுன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது செகண்ட் ஆமா ஈக்குவேஷன். ப்ரூவ் அதான் நம்ம பண்ணணும். ஏ அண்ட் பி ஆமா போட்டு. ஆமா. சரி இப்போ வந்து நான் இங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ மட்டும் தானே வச்சு ப்ரூவ் பண்ணணும். எனக்கு பி வந்து தேவையில்லைல்ல. அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேவா. அதே மாதிரி ம். நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்தது கரெக்டா. இந்த மாதிரி ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு கொடுத்தாலே இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா, சின்ஸ் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, ஆல்வேஸ் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி சொல்லலாமா. ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லலாமா. இது வந்து ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. ஓகேவா. அதாவது ஆ. இந்த மாதிரி ஏ லெஸ் தென் ஆர் பின்னு ஒன்று இருந்தாலே அங்க வந்து ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும். இது வந்து ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. அப்ப இப்படி இருந்தா இது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஏங்கிறது ஒரு லீஸ்ட் பவுண்டு. ஏங்கிறது ஒரு லீஸ்ட் பவுண்டு. ஆனா இது கிரேட்டஸ்ட் லீஸ்ட் பவுண்டான்னு கேட்டா தெரியாது. அப்ப என்ன சொல்றாங்க, ஏங்கிறது ஒரு லீஸ்ட் பவுண்டு. ஓகேவா, ஏங்கிறது ம். ஒரு லீஸ்ட் பவுண்டு. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஏ அண்ட் பிங்கிறது ஒரு கிரேட்டஸ்ட் லீஸ்ட் பவுண்டுன்னு தெரியுமா. ம். ஏங்கிறது ஒரு கிரேட்டஸ்ட் லீஸ்ட் பவுண்டுன்னு தெரியும் கரெக்டா. அப்போ இவன் ஏ ம். அண்ட் பி, இவன் வந்து கிரேட்டஸ்ட் லீஸ்ட் பவுண்டு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இவர் இவன் வந்து ஒரு லீஸ்ட் பவுண்டு. அதாவது ஏங்கிறவன் இங்க இருக்கான், இவன் வந்து அவனுக்கும் கீழே இருக்கான். ஏ அண்ட் பிங்கிறவன், ஏ அண்ட் பிங்கிறவன் எங்க இருக்கான், அவனுக்கும் கீழே இருக்கான். அதாவது இவன் ஒரு லீஸ்ட் பவுண்டுனா, ஏங்கிறவன் ஒரு லீஸ்ட் பவுண்டுனா, ஏ அண்ட் பிங்கிறவன் அவனோட கிரேட்டஸ்ட் லீஸ்ட் பவுண்ட், அதாவது இன்னும் கீழே இருக்கான் கரெக்டா. ம். அப்போ இது ரெண்டுத்துல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, ஏ வந்து எப்பவுமே ஏ அண்ட் பியை விட குட்டியா தான் இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இவன் வந்து, அதாவது இந்த ஏ விட ஏ அண்ட் பி வந்து குட்டியா தான் இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். இது இங்கே உள்ளது. ஓகேவா, கிரேட்டர் ம். தென் போட்டிருக்கோம். அப்போ இங்க பாரு, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் கரெக்டா. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இங்க மாத்தி போட்டேன் கரெக்டா. எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வரும். சரி, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாரு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தா இதுலயும் ஏ அண்ட் பி லெஸ் தென் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கு. இதுலயும் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஏ அண்ட் பி. இந்த மாதிரி எப்போ வர ஒரே ஒரு பாசிபிலிட்டி இந்த மாதிரி இருக்குமா. ஒரு இதுல இது கிரேட்டர்னு சொல்றான், இன்னொரு இதுல இது கிரேட்டர்னு சொல்றான். அந்த மாதிரி இருக்குமா, இருக்காது. இருக்கு. அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா இந்த ஈக்குவல் டு இருக்கா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கிரேட்டர் ஒரு இதுல அது கிரேட்டர் தானே இருக்கு, ஒரு இதுல லெஸர் தானே இருக்கிறதுனால இந்த மாதிரி பாசிபிலிட்டி இல்ல. ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா இது ரெண்டு ஈக்குவலா இருக்கலாம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஏ அண்ட் பி வந்து ஏக்கு ஈக்குவலா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், செகண்ட் ஈக்குவேஷன் ப்ரூவ் பண்ணிட்டோமா. ஏ ம். அண்ட் பி ம். ஈக்குவல் டு ஏ. இந்த ஒரு இது மட்டும் தான் லைட்டா காம்ப்ளிகேட்டா புரியாத மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே செம ஈஸி தான். ஓகேவா, மற்ற எல்லாமே செம ஈஸி தான். அடுத்த ரெண்டு ஸ்டெப் இவ்வளவுதான், ரொம்ப குட்டி தான், அது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா. ம். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும், செகண்ட் இதை வச்சு தேர்ட் இதை ப்ரூவ் பண்ணணும் கரெக்டா. செகண்ட் இதை வச்சு தேர்ட் இதை ப்ரூவ் பண்ணணும் கரெக்டா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், ம். செகண்ட் இது என்னது, ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி. செகண்ட் இது என்னது, ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி கரெக்டா. தேர்ட் இது என்னது, ம். ஏஆர் பி இஸ் ஈக்குவல் டு பி. தேர்ட் இது நம்ம ப்ரூவ் பண்ணது ஏஆர் பி இஸ் ஈக்குவல் பியா. இப்போ என்ன பண்றேன், நான் ப்ரூவ் பண்ண வேண்டியதை மட்டும் எடுத்துக்கிறேன். ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, ஏஆர் பி கரெக்டா. ஏஆர் பி இஸ் ஈக்குவல் பின்னு ப்ரூவ் பண்ணும். இதில் என்ன பண்றேன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்துக்கிறேன், எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்து இங்கே எழுதிக்கிட்டேன், எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்து இங்கே எழுதிட்டேன். ஓகே, சரி, ஏஆர்பின்னு எடுத்துக்கிட்டேன். இந்த ஏக்கு பதிலாக நான் என்ன போடலாம், என்னோட செகண்ட் ஈக்குவேஷன் போடலாமா. என்னோட செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, ஏ ஈக்குவல் டு ஏ அண்ட் பின்னு இருக்கா. அப்போ நான் என்ன பண்றேன், ம். இந்த ஏக்கு பதிலாக அப்படியே ஏ அண்ட் பியை சப்ஸ்டிட் பண்றேன். ஏக்கு பதிலாக அப்படியே ஏ அண்ட் பியை சப்ஸ்டிட் பண்றேன். இந்த ஆர்பி வந்து அப்படியே வந்துருது. ஓகேவா. அப்போ இதுல ம். வந்து என்ன லா சொல்றாங்கன்னா, அப்சார்ப்ஷன் லா. அப்சார்ப்ஷன் லானா ரொம்ப சிம்பிள். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ரெண்டு சைன் சேம், ரெண்டு இது ஒரே ஒரே லெட்டரா இருக்கணும், சைன் வந்து வேற வேறையா இருக்கணும். சேம் லெட்டர் டிஃப்ரெண்ட் சைன், சேம் லெட்டர் டிஃப்ரெண்ட் சைன். ஓகேவா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து அப்சார்ப்ஷன் லான்னு சொல்லலாம். எந்த லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கோ அதான் அதோட ஆன்சர். எந்த லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கோ அதான் அதோட ஆன்சர். இதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன் லா. ஓகேவா. அப்ப என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், ம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிட்டோமா. ரைட் ஹேண்ட் சைடு வந்து பி தானே, அப்ப ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா. அப்போ இது வந்து என்ன பண்ணிட்டோம், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதை சிம்பிளாக ஒன்று எடுக்கிறோம், ஏ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு அப்சார்ப்ஷன் லா போட்டோன்னே நமக்கு ஆன்சர் வந்துச்சு. அவ்வளோதான், செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன். அடுத்து தேர்ட்லேருந்து ம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொண்டு வரணும். தேர்ட் வந்து என்னது, ஏஆர் பி இஸ் ஈக்குவல் டு பி. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, ம். ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. இதுதான் இப்போ பண்ண போகிறோம். சரி, இப்போ இங்கே பாரு, ஏஆர் பின்னு இருக்கு. ஆர்னா என்ன, அது வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கரெக்டா. ஏஆர்பினா அது ம். வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கரெக்டா. அந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லீஸ்ட் அப்பர் பவுண்டோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. வேல்யூ என்ன வேல்யூ,
பின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? பின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ம். ஏபின்னு 2 வேல்யூ இருக்கு. ஏபின்னு 2 வேல்யூ இருக்கு. இதுல வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, லீஸ்ட் அப்பர் பவுண்ட், அதாவது மேல உள்ளவன் அப்பர் பவுண்ட். அப்பர் பவுண்ட் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, பின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? அப்பர் ம். பவுண்டோட வேல்யூவே பின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ரெண்டுல யார் பெரிய நம்பரா இருக்கணும்? ஏபில யார் பெரிய நம்பரா இருக்கணும்? அப்பர் பவுண்ட் பி. அப்ப யார் பெரிய நம்பரா இருக்கணும்? இதா இருக்கும். பி தான் பெரிய. அப்ப என்ன பண்ணிடலாம், இந்த சைடு ஒரு சிம்பிளை போட்டுறோமா? இந்த சிம்பிளை போட்டாலே ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஏ லெஸ் தான் ஈக்குவல் டு பி. அவ்வளவுதான். இதை வந்து சொன்னா மட்டும் போதும். இதுல நீ எதுவும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. இது வந்து இந்த மாதிரி ஏஆர்பி கொடுத்துருக்கான். ஏஆர்பி வந்து ஒரு அப்பர் பவுண்டு. ஆர்னு வந்தாலே அது வந்து ஒரு அப்பர் பவுண்டு. இந்த மாதிரி அப்பர் பவுண்டோட ஆன்சரே அவன் பின்னு கொடுத்துருக்கறதுனால எப்பவுமே பி தான் ஏயோட கிரேட்டரா இருக்கும். அவ்வளவுதான். ஹென்ஸ் ப்ரூவ்ட். இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா போதும். இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏன்னா இதுல 2 இது எடுத்து ப்ரூவ் பண்ணணும். இதுல வந்து மற்ற ரெண்டுமே, இதுல ஒரு சப்ஸ்டியூஷன், ஒரு ஃபார்முலா. இதுல வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். இது இப்படி இருக்கு, அதனால இது அவ்வளவுதான். ம். ஓகேவா? இதுல எல்லா சம்மே இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இதுல ரெண்டுமே பார்த்துட்டோமா? எவரி சேனஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ம். லேட்டிஸ் பார்த்துட்டோம். இந்த லேட்டிஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ் இது ஹாஸ்டிகிராம் பார்த்துட்டோம். இது இப்போ பார்த்தோம். கரெக்டா? இது இப்போ பார்த்தோம். இதுவுமே இது லேட்டிஸா இல்லையான்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுவுமே பார்த்துட்டோம். ஓகேவா? இது இதுல இந்த சம் இருக்குல்ல, இந்த சம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். கரெக்டா? இதுல வந்து ஒரு பாட்டு மட்டும் தான் நான் எழுதி போட்டிருப்பேன். இந்த இங்க பார்த்தோம்ல, இந்த ம். போட்டிருக்கேன்னா இதுல ஆமா. ஒரு பாட்டு மட்டும் நான் எழுதியிருக்கேன். இன்னொரு பாட்டு சேமா அதே மாதிரி ரிப்பீட் பண்ணா போதும். ஓகேவா? இதுவும் பார்த்துட்டோம். ம். அடுத்து இந்த டயக்ராம் பார்த்துட்டோம். இதுல பார்த்தோம்னா இதுவும் பார்த்துட்டோம். இதுவும் பார்த்துட்டோம். இது போக எக்ஸ்ட்ரா என்ன பார்த்துருக்கோம்னா இந்த இந்த இதையும் எக்ஸ்ட்ராவா பார்த்துருக்கோம். இதுல இந்த இந்த கொஸ்டினும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதுல டிமார்கனும் எல்லாத்துலயுமே டிமார்கனும் பார்த்தாச்சு. அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் 5th யூனிட் போதும். நம்ம இந்த கீழே உள்ள ம். பார்க்காத கொஸ்டின் எதெல்லாம் பாரு. இந்த ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கல. 3 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஒரு கொஸ்டின் பார்க்கல. இதுலயும் 3 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஒரு கொஸ்டின் பார்க்கல. இதுலயும் 3 பார்த்துட்டோம். ஒன்று தான் பார்க்கல. இதுலயும் 3 பார்த்துட்டோம். ஒன்று தான் பார்க்கல. ஓகேவா? ஓகே.